ஹலோ மக்களே. ஸோ இந்த யூடியூப் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி அனில் சேமியா பண்ணலான்னு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து தமிழில் தான் இருக்க போகுது. ஸோ அனில் சேமியா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நிச்சயமாக அனில் சேமியா வாங்கிட்டு வரணும். ஸோ ஒரு பாக்கெட் அனில் சேமியா வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக ஃப்ளேவராக வரும். நான் வந்து ஃப்ளேவர் இல்லாத அனில் சேமியா வாங்குவேன். லெமன், புளியோதரை அந்த மாதிரிலாம் ஃப்ளேவர்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து பிளெயின் தான் வாங்குவேன். ஸோ என்ன இந்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் பண்ண அனில் சேமியா காமிக்கிறேன், இமேஜஸ் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து இமேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆனியன் இமேஜஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து நான் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த இமேஜ். அதுக்கப்புறம் வந்து இதான் ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு சேமியா. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் அனில் சேமியா வாங்கிக்கோங்க. அனில் சேமியா ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து சும்மா ஒரு ஆளுக்கு தான் நான் வந்து பண்ணேன். ஸோ ஒரு பாக்கெட்ல சும்மா ஒரு 30% ஆஃப் த பாக்கெட் நான் எடுத்துக்கிட்டேன். நான் காலைல சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸோ இது வந்து பாக்கெட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஒரு சட்டி மாதிரி எடுத்துக்கோங்க. பெரிய இப்படி உருண்டை சட்டியா. ஸோ அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் பெரிய சட்டியா இருக்கணும். ரொம்ப பெருசா வேணாம். ஏன்னா கொஞ்சமா தான் உங்களோட குவான்டிட்டினா சின்ன சட்டியா எடுத்துக்கோங்க. நிறைய குவான்டிட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சட்டி, இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பாயில்லாம் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும். ஃப்ரை மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணணும். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த தவா மெட்டீரியல் அந்த மாதிரி திக் இதாக எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடி பிடிக்காதுன்னா லைக் கருகாத மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஆக்சுவலாக ப்ரோ இல்லை, எக்ஸ்பர்ட் இல்லை. நான் இப்போ தான் வந்து கற்றுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து எனக்காக மெயினாக பண்ணுறேன். நான் அப்புறமா திருப்பி பார்க்கறதுக்கு ப்ளஸ் யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் இந்த சட்டியெல்லாம் வந்து பார்த்து எடுங்க. ஸோ சட்டி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னா வந்து அடுத்து வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டியோ அனல் சேமியா. அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட கேஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது வந்து அடுத்து ஆன் பண்ணி பற்ற வைக்கணும் அடுத்து. ஸோ அண்ட் தென் அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்பு. அதுக்கப்புறம் வந்து கடுகு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நமக்கு கொஞ்சம் வந்து வேணும். ஸோ நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் போடலாம். எங்க அம்மா வந்து கேரட்டு, பீன்ஸ்லாம் போடலாம்னு சொன்னாங்க. நான் வந்து ஜென்ரலா வந்து ரெண்டே 2 தான் போடுவேன். ஒண்ணு வந்து சில்லி போடுவேன். உரப்புக்கு. அதுக்கப்புறம் மெயினா ஆனியன்ஸ். நிறைய ஆனியன்ஸ் எனக்கு பிடிக்கும். அதனால நிறைய போடுவேன். ஆனா உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு எவ்வளோ ஆனியன்ஸ் வேணுமோ போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து கட் பண்றது எப்படின்னா வந்து நான் இமேஜ்ல காமிச்ச மாதிரி ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் இமேஜ. ஸோ இமேஜ்ல காமிச்ச மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஆனியனா கொஞ்சம் நறுக்கிக்கோங்க. நல்லா இப்படி உருண்டையா வர மாதிரி. சில்லியை வந்து சும்மா ஒரே ஒரு நடுவில் மட்டும் ஒரு பீஸா நடுவில் ஒரு கட் பண்ணீங்கன்னா அப்படியே 2 பீஸா வந்துடும். அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கு கொஞ்சமா, கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமா, குவான்டிட்டி பொறுத்து. ரொம்ப இவ்வளோதான் 30% தான் குவான்டிட்டினா சும்மா இவ்வளோ போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கடுகு, உளுந்தம்பருப்புலாம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ரெடியா வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு ஆயிலும் ரெடியா வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்ல நீங்க என்ன எண்ணெய் ஜென்ரலா யூஸ் பண்ணுவீங்களோ ஏதாச்சும் ஒரு ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் வேணும். அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடியா இப்ப ஸ்டவ் பத்த வைக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. கரண்டியும் ஒரு அரிகரண்டி வேணும். ஸோ அதையும் ரெடியா வச்சுக்கோங்க. மேகிக்கு யூஸ் பண்ற மாரி கரண்டி பேசிக்கலி. ஆ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ போய் ஸ்டவ்வ பத்த வைங்க. ஓகேவா? நான் ஏன் ரெடியா வச்சுக்கோங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல டக்கு டக்குன்னு போய் எடுக்க வேணாம். ஸோ இதெல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்து நீங்க வந்து ஸ்டவ்ல போயிட்டு லைட்டர் வச்சு பத்த வச்சுட்டு, இல்ல நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்க. அது அந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து லைட்டர் ஸ்டவ் யூஸ் பண்ணி லைட்டர் பத்த வச்சுட்டு எல்லாம் வச்சுக்கோங்க. உங்களோட சட்டி வந்து காய வச்சிருங்க. சட்டி வந்து ஸ்டவ்ல வச்சு காய வச்சிருங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் அதுல வந்து எண்ணெய கொஞ்சமா தேவையான அளவு கொஞ்சமா ஊத்துங்க. அப்புறம் அதுல வந்து உளுந்தம்பருப்பும், கடுகும் போட்டுருங்க. கரண்டி வச்சு கொஞ்சோண்டு தேய்ங்க. அ அடுத்த தடவ ஆக்சுவலா நான் பண்றதே நான் காமிக்கிறேன். ஸோ ஆனா இந்த தடவ நான் பண்ணி முடிச்சுட்டேன். நான் ஞாபகம் வச்சு சொல்றேன். ஆ ஸோ கொஞ்சோண்டு இது பண்ணுங்க. ஸோ ப்ரவுன் ஆகும் ஆக்சுவலா உளுந்தம்பருப்பு. ஸோ ப்ரவுன் ஆனோனே டக்குன்னு வந்து அடுத்து என்ன பண்ணுங்க, ஆ உங்களோட வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இது கட் பண்ணது எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வந்து வதக்குங்க கொஞ்சமா.
அண்ட் இதுல வந்து என்ன நடக்கும்னா வெங்காயமும் கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் பட்டதுனால கொஞ்சம் ப்ரௌன் ஆகும், கொஞ்சம் கிரீன் ஆகும், அப்படிலாம் ஆகும். பச்சை மிளகாய் வேற போட்டதுனால கொஞ்சம் கிரீனிஷ் அது மாதிரிலாம் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்ச நேரமா வந்து இது பண்ணுங்க. நல்லா வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கலர் மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் இல்ல கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா, ப்ரௌன் கூட ஆக தேவையில்ல. ஆனியன் அது ரொம்ப இது பண்றது, ஃப்ரை பண்றது. கொஞ்சமா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா சூடு வந்தோடனே அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க, உங்களோட தண்ணி ஊத்துங்க. ஸோ கொஞ்சம் நல்ல ஒரு 2 டம்ளர் அந்த மாதிரி எவ்வளோ நீங்க வந்து ஆனியன் எவ்வளோ என்ன சேமியா போட போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்துங்க. அந்த தண்ணியில தான் அப்புறமா சேமியா போட்டு தண்ணியை வந்து என்ன எவாபரேட் ஆகுது அதுக்கு அடுத்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஸோ தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் வந்து அதை வந்து என்ன மிக்ஸ் பண்ணுங்க அப்படியே. நல்ல சூடு வரட்டும். தண்ணி வந்து நல்லா சூடாகணும். ஏன்னா அந்த சூடான தண்ணியில தான் வந்து நம்ம வந்து சேமியா போட்டு வேக வைக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த தண்ணி வந்து போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. உங்க தேவையான அளவு உப்பு. உப்பு வேணாம்னா இட்ஸ் ஓகே. தனியா விட்டுறலாம். ஆனா வேணும்னா போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போட்டேன். நைஸ் உப்புனா கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கணும். கல் உப்புனா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம் நீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது போட்டோனே நான் வந்து கொஞ்ச நேரம் கிண்டுனேன். நல்லா நல்லா சூடு வர வரைக்கும் அப்படியே இந்த ஆனியன் எல்லாத்தையும் கிண்டிக்கிட்டு இருந்தேன். தண்ணி சூடு வரட்டும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து ஃபைனலா வந்து சேமியாவ போட்டுட்டேன். ஸோ சேமியா போட்டதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சுத்திக்கிட்டே இருக்கணும். சேமியா வந்து வேகணும். அந்த தண்ணிக்குள்ள அப்படியே உள்ள இருக்கணும். தண்ணிக்குள்ள இருக்கணும் சேமியா. எல்லா சேமியாவும் நல்லா தண்ணிக்குள்ள அமுக்குற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓவர் தண்ணியும் இல்லாம ரொம்ப கம்மி தண்ணியாவும் இருக்கக்கூடாது. தண்ணிக்குள்ள ஃபுல் சேமியாவும் இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஃபுல்லா அப்படியே முழுகி இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. சேமியா போட்டுட்டு கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிம்ல போட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும். இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவாப்பரேட் ஆகும். ஒரு ஒரு சும்மா ஒரு 1 மினிட் இல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு கிண்ட ஆரம்பிச்சிருங்க. மேகி கிண்டுற மாதிரி தண்ணி வத்த வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ தண்ணி முக்காவாசி வத்திரும். ஆனா முழுசா வத்தாது. முக்காவாசி வத்திரும். சட்டியில தண்ணி தெரியாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சேமியால அந்த தண்ணி கொஞ்சோண்டு இருக்கும். அது அஃப்கோர்ஸ் அது இருக்க தான் செய்யும். வேணும்னா இன்னும் வந்து நீங்க வந்து வத்த வைக்கலாம். ஆனா ரொம்ப வத்திரும். அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. ரொம்ப காஞ்சு போயிடும். அதனால ஓரளவுக்கு வத்திட்டு எல்லாம் வந்து அடி பிடிக்காம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணுங்க. அடி பிடிச்சுன்னா தள்ளி விடுங்க. தள்ளிட்டு எல்லாம் தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் ஃபுல்லா எவாப்பரேட் ஆயிடும். வத்திரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து 30% அந்த இது வந்து நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் கூட டைம் ஆகும். இது கொஞ்சம் கம்மி நேரம் தான் ஆச்சு எனக்கு. ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாரியா இருக்கும். இந்த கட்டிங்லாம் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். பட் அ இவ்வளோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, நீங்க வந்து இத எடுத்து தட்டுல வச்சுட்டு, அ பொடி போட்டு இட்லி பொடி, தோசை பொடி வச்சு சாப்பிடலாம். இல்ல சாம்பார் ஊத்தி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். அ எனக்கு புடிச்சதே இதுல என்னன்னா, நெறைய ஆனியன் போட்டு, அந்த ஆனியன் கடிக்கும்போது சூப்பரா இருக்கும். அ அந்த டேஸ்ட்டும் நல்லாருக்கும். இதுல ஆனா ரொம்ப உரப்பு இருக்காது. அந்த மொளகா ல வர உரப்பும், அந்த ஆனியன்ல வர உரப்பும் தான். அதனால உங்களுக்கு அந்த வெங்காயம், சில்லியோட அ மொளகாயோட உரப்புலாம் பத்தாதுன்னா, அ இட்லி பொடியெல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். ஆம், இது வந்து நீங்க வந்து காலை சாப்பாடோ, நைட் சாப்பாடோ சாப்பிடலாம். மத்தியானம் கூட சாப்பிடலாம். ஆனா இது கொஞ்சம் டிஃபன் சாப்பாடு மாரி. அதனால காலைல, நைட் அந்த மாரி சாப்பிடலாம். வெரி சிம்பிள் டூ மேக். நான் வந்து வெரி வெரி நாட் அன் எக்ஸ்பர்ட்லாம் இல்ல நான். ஆனா என்னால ரொம்ப ஈஸியா பண்ண முடிஞ்சுச்சு. எங்க அம்மா பக்கத்துல இருந்தாங்க. சொன்னாங்க இப்படி இப்படி பண்ணுன்னு. ஆனா ஒவ்வொரு தடவ நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்து அனல் சேமியா ரொம்ப சிம்பிளான ரெசிபி பண்ணலாம். இதுலயே வந்து நீங்க வேணும்னா வந்து கேரட், பீன்ஸ்லாம் போடலாம். அதுக்கப்புறம் வேணும்னா வந்து கொஞ்சம் லெமன்லாம் தூவலாம். மஞ்சள் பொடியெல்லாம் போடலாம். மஞ்சத்தூள், ஆ மஞ்சத்தூள், மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுறலாம். ஆ அண்ட் இல்லையா உங்களுக்கு வந்து லெமன் அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நீங்க போடாம அதிலயே இருக்கணும்னா, அனில் சேமியால அந்த மாரி ஃப்ளேவர் அனில் சேமியாலாம் இருக்கு. அதுவும் நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். அனில் சேமியால நெறைய ஃப்ளேவர் பண்ண அனில் சேமியாலாம் இருக்கு. வெர்மிசெல்லிலாம் இருக்கு. ஸோ இந்த மாரி நீங்க பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, அதையும் கமெண்ட்ல போடுங்க. தேங்க் யூ. பாய்.